ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். ரமதான் சீரியஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12 விதமான ரெஃப்ரெஷிங் வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான். இஃப்தார் பார்ட்டியோ இல்லைன்னா கெஸ்ட் ஏதாவது வரும்போது இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து பைனாப்பிள் ப்ரீஸ். இதுக்கு நான் இங்கே 1 கப் பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4 to 5 புதினா இலை, 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். கூட 1 கப் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளோட ஸ்வீட்னஸை பொறுத்து 1 or 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 கிளாஸுக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து மலாக்கி ட்ரிங்க். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சப்ஜா சீடு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு மில்க் வந்து கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி திக்காய் வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூபும் சேர்த்து கஸ்டர்ட் மிக்சரை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ண கஸ்டர்ட் மிக்சரை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கேரட் வந்து கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஊற வச்ச சப்ஜா சீடும் கொஞ்சம் ஆப்பிள் கிரேட் பண்ணதும் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பர் ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான குல்ஃபி ட்ரிங்க். ஒரு பவுலில் ஒரு 3-4 பீஸு பாதாம் பிசினை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் இங்கே 1 லிட்டர் மில்க் வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு 5 to 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா சுகர் வந்து 1/2 கப் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக பாதி கண்டென்ஸ்டு மில்க்கும் பாதி சுகரும் சேர்க்கலாம். பால் நல்லா கொதி வந்துட்டு இது வந்து ஒரு 60% நல்லா வற்றி வரட்டும். சைட்ஸில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் பண்ணதை இந்த மாதிரி பாலில் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இதில் பிஸ்தா பாதாம் எசன்ஸில் ஒரு 2-3 ட்ராப் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா இதில் பாதாம் பிசினில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே ஜெல்லி வந்து கொஞ்சம் ஆல்ரெடி செட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ நம்ம குல்ஃபி ட்ரிங்கை வந்து சர்விங் கிளாஸஸில் ஊற்றிடலாம். மேலே கொஞ்சம் ஜெல்லியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எம்மியான குல்ஃபி ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை வந்து நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிங்க் வந்து பைனாப்பிள் குலுக்கி சர்பத். 1 கப் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு 1/4 கப்பு கிட்ட தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க.
கிரைண்ட் பண்ணதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நான் இங்கே கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி ஒரு கிளாஸ் ஆர் கப் வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து ஒரு லெமன் ஸ்லைஸை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீடு, ஒரு லெமனோட ஜூஸ், ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சர்பத் இல்லைன்னா சுகர் சிரப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நிறைய ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துடலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறமா கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொஹப்பத் கா சர்பத். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் வாட்டர்மெலான் கட் பண்ணது எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா நான் இங்கே நல்லா கொதித்து ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரோஸ் சிரப் இல்லைன்னா ரூ அஃப்ஸாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக வாட்டர்மெலான் ஜூஸை சேர்த்துட்டு வாட்டர்மெலான் வந்து க்யூபாக கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்லுன்னு கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம். மேலே நட்ஸ் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பட்டர்ஸ்காட்ச் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். பேனில் ஒரு 1/4 கப் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிடலாம். சுகர் வந்து இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸு ஸ்லைஸ் பண்ணதும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப்பு பால் வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பாயில் பண்ணி சில் பண்ணி வச்சுருக்கிற பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த மில்கில் இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட், கிரேட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சில்லுன்னு அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலான் லெமனேட். ஒரு கப் வாட்டர்மெலானை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 to 5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு லெமனோட ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலான் லெமனேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக் ஃப்ளேவரான பினா கொலாடா. நான் இங்கே ஒரு 1.5 கப் பைனாப்பிள் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/2 கப் கோகோனட் மில்க்கும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இளநீரோட ஃப்ளஷ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் அது இங்கே கிடைக்காததுனால நான் வந்து கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். பைனாப்பிளோட ஸ்வீட்னஸை பொறுத்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட ஒரு இளநீரில் வந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப யூனிக் ஃப்ளேவரான பினா கொலாடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிங்க் வந்து மின்ட் லெமனேட். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் புதினா இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி,
2 ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு, 2 சின்ன சைஸ் லெமனோட ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா 2 கப் கூட தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா செம ரெஃப்ரெஷிங்கான மின்ட் லெமனேட் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செம ஃப்ளேவர்ஃபுல்லான மேங்கோ சாகோ ட்ரிங்க். ஃபஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் ஜவ்வரிசியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ் கழித்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிடலாம். ஜவ்வரிசி நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை டேப் வாட்டரில் காட்டிட்டு எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஜவ்வரிசி வந்து ரெடி. இது வந்து அப்படி இருக்கட்டும். அப்புறமா நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இது கூட ஒரு 2 கப் கொதித்து சில் பண்ண பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸுக்கு ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குக் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பர் யம்மி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான மேங்கோ சாகோ ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம். வேணும்னா இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் இங்கே மேங்கோ பீசஸில் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் பொமிகிரானேட்டும் ஸ்லைஸ் பண்ண பாதாமும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து கஸ்டர்ட் மெலான் ட்ரிங்க். சின்ன சைஸ் ஸ்வீட் மெலானில் பாதி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது வந்து அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் சுகரும் சேர்த்துடலாம். பால் வந்து கொதித்து வரட்டும். இந்த டைமில் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் வந்து நல்லா திக்காய் வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துடலாம். இது கூட ஐஸ் க்யூப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச கஸ்டர்ட் மிக்சரை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மெலான் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சுருந்த சப்ஜா சீடை சேர்த்துக்கோங்க. கூடவே ஊற வச்சுருந்த பாதாம் பிசினில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் டேட்ஸும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பாதாமையும் பிஸ்தாவையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பர் ரெஃப்ரெஷிங்கான இஃப்தார் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சில்லுன்னு கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம். நான் இங்கே கொஞ்சம் மெலான் பீசஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் டேட்ஸும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து வாட்டர் மிலான் குலுக்கி சர்பத். இது பண்ணுறதுக்கு 2 கப் வாட்டர் மிலான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளாஸில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்பத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச சப்ஜா சீடில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும், ஃபைனலாக நம்ம வாட்டர்மெலான் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம்.
நான் பண்ண 12 வகையான ரெஃப்ரெஷிங் வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இஃப்தாருக்கு நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.